Hello friends, வணக்கம் and welcome back to Critics Morning. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா டபுள் ஐ ஸ்மார்ட் சங்கர். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். டபுள் ஐ ஸ்மார்ட் சங்கர் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமா மூவி. ராம் போத்தனேனி, சஞ்சய் தத்னி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஐ ஸ்மார்ட் சங்கர் மூவியோட சீக்வலா தான் நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஷார்ட் நடன ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட வில்லன் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள மிகப்பெரிய ஒரு ட்ரக் லார்டா இருக்கான். அவனுக்கு பிரெயின் டியூமர் இருக்குது, இன்னொரு 3-4 மாசத்துல செத்து போயிருவாங்கிறதுனால அவசரமா வேற ஒரு பர்சனை தேடுறான். அவனோட மெமரிஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலியமா உயிரற்ற அழிக்க முடியாத ஆற்றலாம் மாதிரி இந்த உலகத்தையே ஆளலாம்னு சொல்லி முடிவு பண்றான். அதுக்கு நம்ம கதையோட ஹீரோவோட உடம்ப செலக்ட் பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் 1ல நம்ம கதையோட ஹீரோக்கு மண்டையில சிப்பு வச்சு அமிச்சதுனால ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அவனோட பாடி இதை அக்செப்ட் பண்ணிக்குங்கிறதுனால ஹீரோ தேடி களத்துல இறங்குறாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பாஸ்ட்ல அம்மாவை கொண்டவனை தேடி ரெவெஞ்ச் எடுக்க காத்துக்கிட்டு இருக்க சமயத்துல வில்லன் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன, வில்லனோட மெமரிஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஹீரோட பிரெயின்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறதா படமா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாத பெர்ஃபார்மன்ஸை சஞ்சய் தத் அண்ட் ராம் போத்தனேனி கொடுத்திருந்தாலும் ராம் போத்தனேனி ப்ராப்பரா யூஸ் பண்ணலன்னு கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இன்னும் பெட்டராவும் ப்ராப்பராவும் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாலே ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமாவை எடுத்திருந்தாலும் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகலாம். ஹாஃப் பேக்டு கமர்ஷியல் மசாலாவா தான் பிரசென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர வீக்காவும் சட்டிலாவும் தான் இருந்துச்சு. டெக்னிக்கலா கிராண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபின்னு சொல்லி கலர்ஃபுல்லாவும் கமர்ஷியலாவும் நீட்டாவும் சூப்பராவுமே பேக் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஹீரோயினுக்கு தண்ணி கேன் போடுற ரோலா இருந்தாலும் அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு வரக்கூடிய எமோஷன் கிளிக் ஸ்டார்ட்டே ஆகலைங்கிறது அப்பட்டமா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் வாட்சபிளா சிம்பிளா ஓகேஷான டோன்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல காமிச்சு நிறைய விஷயத்தை இங்க திரும்ப சொல்லி கழுத்தருக்கும் ட்ரை பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் மூவியை தாங்கி பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ்குள்ள தான் படத்தையே ஒளிச்சு வச்சிருக்க அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைச்சு ஃபேண்டசி மசாலாவா தான் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ரியாலிட்டி பயங்கரமா அடி வாங்குச்சு. வில்லனோட கேரக்டர் ஸ்ட்ராங்காவும் பவர்ஃபுல்லா இருந்தும் கதைப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமே ஓவர் டிராமட்டிக்கா இருந்துச்சு. அக்செப்டபிளோட இல்லாம எக்ஸ்பெரிமெண்டல் டிராமால இஷ்டத்துக்கு கமர்ஷியல்னஸ் திணிச்சு வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். அவுடேட்டடான டெம்ப்ளேட், ஓல்டு ஸ்கூல் டிராமா, ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு பாட்டு, ஃபைட் சீன், காமெடி, ரொமான்ஸ்ன்னு சொல்லி ரிப்பீட் மோட்ல மிக்சியில போட்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மூவில உங்களுக்காக. ஏன்னா படத்துல என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. என்கேஜ்மெண்ட், காமெடி, ரொமான்ஸ், எமோஷன் சொல்லி எதுவுமே பெருசா எடுபடல. எல்லாத்தையுமே ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு ஓவர் டூ பண்ணி அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லுவேன். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி தான் இந்த டபுள் ஐ ஸ்மார்ட் சங்கர். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்காம இருக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.